ஸோ ஹலோ நண்பர்ஸ் அண்ட் நண்பீஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நேற்று என்ன நடந்ததுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. நேற்றுலேருந்து எனக்கு தூக்கமே இல்லை, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இது ஏதாச்சும் சரி பண்ணியாகணும். ஸோ இதுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆள், சரி பண்ணக்கூடிய ஒரே ஆள் நம்ம ஏஜென்ட் பிரசாந்தாக தான் இருக்க முடியும். ஸோ அவருக்கு தான் இப்போ கால் பண்ணி என்ன பண்ணுறதுன்னு கேட்க போகிறோம். வாங்க போய் கேட்கலாம். ஹலோ பிரசாந்த், எங்கே இருக்குடா? டேய், நான் இப்பதான்டா சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தேன். சொல்லு. பிரசாந்த், நேற்று ஒன்று நடந்துச்சு வீட்டில். என்ன நடந்தது? என்ன நடந்துச்சுன்னா இதாண்டா நடந்துச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. அதான் உனக்கு நான் கூப்பிட்டேன். நீ வேணா லாரன்ஸ் மாஸ்டரையும் சுந்தரத்தையும் ட்ரை பண்ணி பாரு. அவருங்கெல்லாம் கால் சீனும் கொடுக்க மாட்டாங்க, ஹை பட்ஜெட்ரா. நம்மளுக்கெல்லாம் அவ்வளோ எல்லாம் எதுவும் பண்ண முடியாது. வேறு ஏதாவது சொல்கிறா என்ன பண்ணுறதுன்னு. அப்படின்னா நம்ம வெளியே தான் எங்கேயாவது தேடி பார்க்கணும். இப்போ யாராவது தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா உனக்கு? என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச 3 பேர் கான்டாக்ட் லிஸ்ட் வேணா இருக்கு. நான் வேணா உனக்கு ஷேர் பண்ணிட்டா? இப்போவே அனுப்பிச்சி விட்றேன். நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். பையன் அனுப்பிச்சு அதாவது விஷயம் இல்லாமல் அனுப்ப மாட்டான். வில் கோ செக் இட் அவுட் ஃபஸ்ட்டு ஓகே ஹோகா அஃபிஷியல் என்ன போட்டிருக்கானுங்க. ஃபஸ்ட்டு ஒன்று போட்டிருக்காங்க, என்னென்னு போய் செக் பண்ணி பார்ப்போம். இது 1.6 மில்லியன் போயிருக்கு. பையனை பார்த்து என்னப்பா இப்படி நடிக்கிற நீ? 100 ரூபாய்க்கு நடினா 1.5 லட்சம் ரூபாய்க்கு நடிச்சு வச்சிருக்கிறான் பையன். புடிங்கடா. தம்பி பல்லே வளர்க்கல இவரு. வளர்க்கலாம் முதல்ல, அதை பார்த்து அது பயந்து கத்தி இருக்கு. ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் ஏமாத்திட்டே தான் இருப்பான். அது அங்கே நின்றுருக்கு. தலைவர் பாட்டுக்கு வருவாராம், பார்ப்பாராம். வெளியிலிருந்த போட்டோ சொல்லிட்டு ஆட்டோ வர. இவர் பேர் நான் பார்த்தே, இவருக்கு மட்டும் நான் ஆஸ்கார் அவார்டு எப்படியாச்சும் வாங்கி கொடுத்துருவேன். பேய்கிட்ட டீலிங் போட்டாங்க, லைனை தாண்டி இங்கே நீ வரக்கூடாது நானும் வரமாட்டேன், பேச்சாதான் இருக்கணும். என்ன கொடுது? இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரமாட்டேன், பேச்சாத்தான் இருக்கணும். அடுத்த ஆள் ஓகே ராஜ் ஹே ஒஃபிஷியல். இதில் டிஸ்கிரிப்ஷன் என்ன விதமாக இருக்குது. யுவர் சீன் ஹியர் ஹாரர் பிளேஸ், வி ஆர் விசிட் ஆல் வாண்டட் பிளேஸ் அண்ட் வி ஆர் இன்வெஸ்டிகேட் லைவ் கோஸ்ட், வாட் இஸ் சீக்ரெட் ஹவுஸ் பங்களாஸ் அண்ட் எட்ஸெட்ரா. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல், என்ஜாய் இட். கடவுளே, 7,55,000 சப்ஸ்கிரைபர்ஸ். நான் இங்கே கஷ்டப்பட்டு கண்டென்ட் ஒவ்வொரு வாரம் யோசித்து டிசைனாக போடுறதெல்லாம் சரிங்க விடுங்க. இந்த ஒரு வீடியோ பார்ப்போம். போட்டியாடா அது ஃபைனல் என்ன? இவனுக்கு அந்த கேப்சர் பண்ண போகிறேன். மேக்கப் ஆனா இந்த பையன் சரி மேக்கப் பண்ணிருக்கான். பேய் வருது, ஓடிட்டு இருக்கானுங்க. जाल भी देख। ஏன்னா
வீட்டுக்கு வந்த விருந்தாளி கூட பேசுகிற மாதிரி இவனுங்க நின்று பேசிகிட்டு இருக்கானுங்க. இல்லை எனக்கு ஒன்று புரியல. நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, சரி ஓகே நம்மளாம் கஷ்டப்பட்டு யோசிச்சு இந்த பேய் வீடியோ போடுறவங்களே நான்லாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து சரி உண்மையாலுமே அது இருக்கோ இல்லையோ அது ஒரு பக்கம் இருக்க, சரி இந்த விஷயத்துலலாம் இவங்க இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஒரு விஷயத்த ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, நைட் டைமில் போகிறாங்க, நிறைய விஷயங்கள் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் இந்த மாதிரியெல்லாம் வீடியோ போட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ வியூஸு? 8.3 மில்லியன் வியூஸுங்க. என்னால் நம்பவே முடியல இது எப்படி 8.3 மில்லியன் வியூஸ் போச்சுன்னு. இங்கே ஒவ்வொரு வீடியோ நான் போட்டு यार गिरे नहीं हम लोग यार। அவனுங்க மேலே இவனுக்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு வேலை. வந்துருச்சு வந்துட்டான். लाइट कम करो और मजीद कम करो। எனக்கு பயமா मैन विसेस डेविल फाइट। ஐயோ ஐயோ கடவுளே, போதும் போதும் தம்பி தம்பி, நல்லா இருக்குப்பா உங்களுக்கு. அடுத்த ஆள்கிட்ட போவோம். அடுத்த ஆள் யார்? நீ வேணாச்சு எப்படின்னு. மூக்ஸ் 9 டிவி ராஸ்கி பாத் ஹே, இவன்லாம் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. 1 மில்லியன் இவர் சப்ஸ்கிரைபர்ஸ். நம்ம பார்த்ததுலேயே கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக இருக்கிற ஆள். இவரது ஒரு வீடியோ பார்ப்போம். பூத் தாயா இன்சான், மனுஷனா இல்லை பேயா? ம் ऐसा वो बैटरी सामने मार रहा हूँ तो कैमरे में नहीं आ रही थी। सामने मार रहा हूँ कैमरे में। நம்மால் அண்ணாச்சி கடை அண்ணன், நம்மால் தாத்தா, அப்புறம் ஆன்ட்டி, இவங்க 3 பேர் தான் வந்து பேரநார்மல் ஆக்டிவிஸ்ட்டு. இப்போ இவங்க இதெல்லாம் போய் கண்டுபிடிச்சி பேயை வந்து தீக்க போகிறாங்க. கடவுளே கடவுளே, என்னோட பார்த்தீங்க எதையோ பட்டானுங்க. ஐயோ பேசாதீங்க பேசாதீங்க. नहीं வாவ், ஸ்லோ மோஷனில் காட்டுறாங்க. கைஸ் பார்த்துருங்க, எல்லாம் அதை பார்க்காம விட்டுற போகிறீங்க. ये दायरे से बाहर नहीं जाएगा, ये दायरे से बाहर नहीं जाएगा, ये दायरे से बाहर नहीं जाएगा। ठहरो, कौन हो तुम? ठहरो कौन हो? கண்டுபிடிச்சாரு. என்ன கேட்குறாரு? யாரு நீன்னு கேட்குறாரு. பயப்படாதீங்க. ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ. லைக் போடுங்க. நான் லைக் போடுறேன். कौन हो तुम? कौन हो तुम? मैं पूछ रहा हूँ कौन हो तुम? பக்கத்து வீட்டு ஆன்ட்டியோட நைட்டி எடுத்து வாங்கி கொடுத்தானுங்க. ஒரு ஷால் எடுத்து தலையில் போட்ட சொல்லிட்டானுங்க. நைட்டியை போட்டுக்கலாம், மேலே கொஞ்சம் ஷாலை போத்திக்கலாம். கை என்னப்பா? கை வராதப்பா. இந்த பக்கவாதம் வந்தவன், பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணவன், இவனுங்கெல்லாம் ஒரு 4 பேர் கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டு. பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. ஒரு நிமிஷம் வீட்டுல போயிட்டு வந்துட்டேன். ஏன் தெரியுங்களா? காலைல சுகர் மாத்திரை போடல, கை கால்லாம் நடுங்குது, போட்டு வந்துட்டேன். சுகர் வந்தவன், பைல்ஸ் வந்தவன், பக்கவாதம் வந்தவன்லாம் எனக்கு அடியாளு. இவங்களை வச்சு நான் சண்டை செய்யணும். போயிருந்தது விரிச்சு வச்சதுக்கு கண்ணை மட்டும் சிமிட்டாரா ராசா. வீடியோ அப்புறம் எல்லாரும் நாங்களாம் நம்பிடுவோம். இது வந்து ஒரு பொய் வீடியோ நாங்கள் தெரிஞ்சிடும். எங்களுக்கு கண்ணை மட்டும் சிமிட்டாராது.
ये तुम्हारा घर नहीं है, ये तो इनकी जमीन है। வீட்டை விட்டு வெளியே போங்கிறாரு. குழந்தைங்களே இவங்க கொண்டுட்டாங்கம்மா. அதாவது அந்த ரைட்டர் பார்த்தீங்களா, அந்த ஸ்கிரிப்ட் யோசிச்சிருக்காரு ஒருத்தர். ஒரு பேய்க்கு ஒரு சோக கதை இருக்கணும், அந்த சோக கதையில் ஒரு இன்ப கதை இருக்கணும். बच्चों को ले जाओगे अपने, मैं कड़ा खत्म करता हूँ, तुम बाहर निकलो। அவர் வந்து சரி பண்ணிட்டு இருக்காரு. मैंने सार खत्म कर दिया, அவர் जाओ। கேட்டதை கொடுத்துட்டாரு. 2 ரவுண்டு போட்டால் அது ஆயிடுச்சு. नुकसान नहीं बचाना हमें। जाओ जाओ जाओ, बच्चों को ले जाओगे ஓ अपने। காணாம போயிட்டார். अरे हाँ, हाँ। गायब हो गया। कोई गायब हो गया। कोई गायब हो गया। अरे इसी पौधे में चला गया। அந்த புதற்குள்ளே इसी போயிடுச்சுங்க. पौधे में। ஓ என்ன சீன். ये क्या सीन है भाई, ये तो कमाल है। आज இத்தனை நாள் இந்த மாதிரி நடக்கலைங்களா? आज तक ऐसा नहीं हुआ अरूज, मैंने अपनी जिंदगी में ऐसा இவர் कुछ नहीं किया। சீரியஸாக कितने भी சொல்கிறாரு, प्रोग्राम किए இத்தனை हैं। ப்ரோக்ராம் நான் பண்ணியிருக்கிறேன், இத்தனை ப்ரோக்ராமில் இந்த மாதிரி இது மறைஞ்சு போனதே இல்லை, இன்னைக்கு அது போயிடுச்சு. என்னடா என்னடா டேய், என்னடா இவ்வளோ சீரியஸாக சொல்கிறேன் நீ? அதான் அவர் உண்மையாலுமே அவர் சீரியஸாக எடுக்கிறாரு. உண்மையாலுமே நான் அவர் வந்து ஏதோ ஒரு பேயை ஓட்டுற மாதிரியும், அவங்க பக்கத்துல எல்லாம் அவர் பேயை பார்க்குற மாதிரியும் ஒரே கூத்தாக இருக்குது. ஓகே, ஃபன் அவுட் ஆஃப் ஃபன், டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ ரொம்ப ஃபன்னாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணது ஒரு மாதிரி, எண்ட் பண்ணது ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஸோ இந்த புதுசாக இந்த நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ப்ளஸ் ஏதாச்சும் இந்த மாதிரி உங்களுக்கு எங்கள் வீட்டில் கண்டுபிடிக்கிற சில பேய் தெரிஞ்ச ஏதாவது ஒரு மாமனிதர்கள் யாராவது இருந்ததுன்னா அவங்களையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் டேக் பண்ணி விடுங்க. தயவு செஞ்சு மறக்காமல் என்னை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஏதாவது அப்டேட்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்தால் அங்கேயும் உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி இன்னொரு புது கண்டென்ட்டோட புது விதமாக அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள்